நமஸ்காரம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்து ஓம் என்று சொல்லி அதை வெளியே உள்முகமாக நம்ம விடுகின்ற பொழுது மூளையினுடைய சுறுசுறுப்பு அதிகமாகும், மெமரி பவர் உண்டாகும், தவ வலிமை அதிகமாகும். இதை நமது ஞானபிதா சொன்ன மாதிரி ஆழ்ந்த சுவாசம் இழுக்கிறோம். அவங்க ஒரு சவுண்டு கொடுக்க சொல்லுவாங்க, ஓசை. அந்த ஓசையை கூட நாம் ஓம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஓம் தான் இந்த உலகை ஆளுது, ஓம் தான் எல்லா உடம்புலையும் இருக்கு. அதனால ஓம்ன்னும் போது நம்முடைய செல்கள் அதிகமாக வளர்ச்சி அடையும். அதனால் இப்படி ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்து இப்படி மெதுவாக விடும். அது ஆ ஊ இம் 3 எழுத்து மேலே வந்துடும். இப்போ நம்முடைய ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? என் மனக்கண்ணே, என் அருட்கண்ணே, என் மனக்கண்ணே, என்னுடைய அருட்கண்ணே, என் இரு கண்ணே, என் கண்ணில் மணியே. நாம் நம்முடைய சுவாசத்தை இழுத்து கதாகதம் செய்துட்டு அதன் பிறகு லேசாக இழணும், லேசாக ஊதணும். அப்போ லேசாக நம்ம உள் சுவாசம் பண்ணும்போது நம்முடைய சிந்தனைகள், அதான் என் மனக்கண்ணே, என்னுடைய மனசு, அந்த மன கண்ணானது இங்கே நிற்கணும். இந்த மனம் எங்கேயும் போகக்கூடாது. என் மனக்கண்ணே, என் அருள் கண்ணே, அந்த கண்ணை அங்கே நின்னாதான் அருள் கிடைக்கும். என் அருள் கண்ணே, என்னுடைய இரு கண்ணே, சூரியன் சந்திரன், என்னுடைய இரு கண்ணே, மனக்கண்ணே, அருட்கண்ணே, இரு கண்ணே, கண்ணில் மணியே. நம்ம கண்ணு உள்ள கருப்பு விழி இருக்குல்ல, அது உள்ள மணி இருக்கு. அதான் மணியே ஒலியே அப்படின்னு பாடல் பாடுவாங்க, பக்தி பாடல்ல. அப்போ அந்த மணி நம்ம உள்ள இருக்கிற ஆவியானது வெளியான பிறகு அந்த மணி தானாக கீழே வந்துடும். அதுதான் நம்ம உடலை விட்டு ஆவி வெளியே பிரிஞ்சு போச்சுன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்ணை எடுத்துட்டாங்கன்னா அது விழாது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா விழுந்துடும். அதான் கண்ணில் மணியே, என் மனக்கண்ணே, என் அருட்கண்ணே, என் இரு கண்ணே, என் கண்ணில் மணியே. அப்போ இந்த 2 கண்ணையும் கொண்டு போய் இங்கே நிறுத்தணும். மனக்கண்ணை இங்கே செலுத்தணும். மனக்கண்ணை இங்கே செலுத்தும் போது இங்கே உச்சியில் சிந்தனை வைக்கணும், பின்னாடி தமணியில் சிந்தனை வைக்கணும். இந்த 3 இடத்துலையும் சிந்தனை வைக்கணும். அப்போதான் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியும். எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த 3 தான் மெயினான சுரப்பி. 3 லிங்கம் இருக்கிறது இந்த இடத்துல தான் லிங்கம் இருக்கு. இங்கே புருவ மத்தி, இங்கே இந்த சுரப்பி. இதுக்கு இங்கிலீஷில் 3 விதமான பேர் சொல்லுவாங்க. இங்கே ஒரு சுரப்பி, இதுதான் மெயினான சுரப்பி. இங்கே அடிபட்டு போச்சுன்னா கோமா ஸ்டேஜ் வந்துடும். அதான் அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் கும்பிடி வச்சுருந்தாங்க. நீங்கள் சில அந்தணர்கள் வச்சுக்கிறாங்க. ஏன் இங்கே கும்பிடி வச்சாங்கன்னா, கொண்டை போட்டாங்கன்னா அவங்க அப்படி குப்புறம் விழுந்தா கூட அவங்களுக்கு தமணி அடிபடாது. ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே தாங்கி அவங்களை காப்பாற்றிடும். அதான் அவங்க 100 ஆண்டு வாழ்ந்தாலும் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இங்கே எங்கே அடிபட்டாலும் சரி பண்ணலாம். ஆனால் இங்கே அடிபட்டால் கோமா தான். அதான் அந்த காலத்தில் எல்லாருமே கும்பிடி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருமே முடியல, இங்கெல்லாம் சுத்தமாக முடி இல்லாமலே இருக்கு. இப்போ அப்போ உள்ளவங்களாம் அதுதான் கும்பிடி வச்சுருந்தாங்க. சித்தர்களும் அதுதான் கும்பிடி வச்சுருந்தாங்க. அதுபோல்
இந்த 3 இடத்துல மனக்கண்ணால சிந்திக்க வேண்டும். சுவாசம் உள்முகமாக லேசா மெல்ல ஊத வேண்டும். மெல்ல அப்படியே மெல்ல ஊதிக்கிட்டே நம்முடைய இந்த 2 கண்களும் மனக்கண்ணோட சேர்ந்துருக்கணும். இந்த 2 கண்களும் மனக்கண்ணோட சேர்ந்துருச்சுன்னா அருட்கண். அதன் பிறகு என்ன, அருள் கண் வந்துடும். இது விடாமுயற்சியாக செய்யணும். ஏர் ஓட்டும் போது 2 மாடு அது மாடுல இழுத்துன்னு போகும். அந்த கலப்பையை பிடிச்சின்னு வரவர் அவரும் நடந்து போவார். மாடு சலிக்காம இழுத்துட்டே போகும். அப்படி சலிக்காம நாம் ஒழிச்சோம்னு சொன்னா அந்த கலப்பையை பிடிக்கிறவன் இறைவனா வந்துடுவான். ஏன்னா அந்த மாடு இவ்வளோ நேரம் கஷ்டப்படுது, இதை ஓய்வு கொடுக்கணும், இதுக்கு பசி ஆற்றணும் சொல்லி அதுக்கு எல்லா நன்மையும் செய்ய ஆரம்பிப்பான் இறைவன். அதுபோல் நாம் நம்முடைய இயல்பான நம்ம குடும்ப வேலைகளை பார்த்துக்கிட்டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்தோம்னு சொன்னால் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காம இருந்தாலும் இறைவன் நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதனால் இதை சித்தர்கள் ஞானிகள்லாம் இந்த கண்ணை இந்த மனக்கண்ணால் தான் எல்லாமே அடைஞ்சாங்க. மனக்கண்ணு மட்டும் இல்லை, அந்த சிந்தனை அங்கே வச்சு வாசி உலாவணும். அதுதான் அடுத்த பிறகு சொல்றாரு, மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம். மந்திரம் வேண்டியில்லை, மந்திரத்தை கூட நிறுத்திடலாம். மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். வாசியை நிறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த உடம்புல ஆவி இருக்கிற வரைக்கும் வாசி தேவை, காற்று தேவை. காற்று எந்த நேரமும் ஊதிக்கிட்டே தான் இருக்கணும். காற்று இந்த 4448 நரம்புகளுக்கும் உலாவணும், உடல் முழுவதும் உலாவணும். எல்லா செல்களுக்கும் காற்று தான் தேவை. இந்த உடல்ல கோடான கோடி செல்கள் இருக்கு, செல்லாலான உடம்பு. அதனால வாசி கண்டிப்பா தேவை. அதான் சொல்றாரு, மனம் அது செம்மையானாலும் வாசியை நிறுத்த வேண்டாம். என் பெரும் தவமே, என் தவ பலனி. இது பெருந்தவமா. என் பெரும் தவமே, என் தவ பலனி, என் தவத்தால கிடைச்ச பலன். என் பெரும் சுகமே, என் பெரும் சுகமே, என் பெரும் பேரே. என்னுடைய தவத்தால் பலன் கிடைச்சது, பயன் கிடைச்சது, என் தவ பலனே அப்படின்ற. என்னுடைய தவத்தால் சுகம் கிடைச்சது, என் பெரும் சுகமே, என் பெரும் பேரே. அதன் பிறகுதான் பேரு. இப்போ சித்தர்களை பற்றி நம்ம இந்த சித்தர் அந்த சித்தர்னு சொல்கிறோம்னா அவங்க அவ்வளோ கடுமையாக ஓடிச்சதுனால்தான் அவங்களுக்கு அந்த பேர் நின்றுது. பேரே நிற்காம போன சித்தர் பல கோடான கோடி சித்தர்கள். இந்த வாசியே உணராம போனவங்க கோடான கோடி பேர். எண்ணில் இருந்த கோடியே அப்படின்றார். பல கோடி உள்ள ஒடுங்கி இருக்கிற வாசியை கவனிக்கக்கூடிய பயிற்சியை தெரிஞ்சு கொள்ளாம மூடமா அப்படியே தவத்துல இருந்து ஏதோ ஒரு அற்ப சுகத்தால போனவங்கலாம் பல ஆயிரம் கோடி. எண்ணில் இருந்த கோடியே அப்படின்றார். ஆச்சப்பா 18 சித்த பேரும் என்ன சொல்றாரு, ஆச்சப்பா 18 சித்த பேரும் அயனுமாலும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார். என்ன சொல்றாரு, 18 சித்தர்களும் அயனும் மாலும் தேவர்களும் மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார். அவங்களே மூச்சை பாருங்க தான் சொல்றாங்க. நம்ம அரிய தேடிட்டு போறோம், திருமாலை தேடிட்டு போறோம், என்ன எல்லாரும் தேடுறோம், ரைட் தான், அது ஆரம்பம் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க, அவங்களே என்ன சொல்றாங்க, சித்தர்கள்ல முக்கியமானவங்க 18 பேர், கோடான கோடி சித்தர் இருந்தாலும். அதுபோல 4 சைவ குறவர்கள் 4 18 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள். இவங்கெல்லாம் கடுமையாக ஓய்ச்சினால அவங்க பேர் நின்றுது. ஏனோ தானா இருந்தவங்களுக்கெல்லாம் பேர் கிடையாது. கடுமையாக மாடு போல ஒழிச்சாங்க.
எருது போல உழைச்சியனால்தான் இறைவன் கலப்பையை பிடிச்சான். அப்ப அவங்க இந்த இதில் நல்லா நம்ம உள்வாங்கி போகணும். ஆச்சப்பா 18 பேரும் 18 சித்த பேரும் அயனும் மாலும் தேவரும், தேவர்கள் எல்லாம் அயனும் மாலும் தேவரும் மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார். அப்புறம் தேவர்களே மூச்சை தான் கவனின்னு சொல்றாங்க. மூச்சு பயிற்சி பண்ணுன்னு தான் சொல்றாங்க. போகர் தான் ஞானபிதாவுக்கு சொல்லி கொடுத்தார் இந்த மூச்சு பயிற்சி. உள் சுவாசம் தாய் வயிற்றுல நம்ம இருக்கும்போது செய்த சுவாசம் அது. இப்படி செய்யறவங்களுக்கு தூக்கம் நோய் எதுவுமே வராது. தூக்கம் தொலைந்தது என்று சின்னம் பிடிக்கின்றார். அவங்களுக்கு தூக்கம் நோய் எதுவுமே இருக்காது. அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. இப்போ நம்ம ஊருக்கு சில பேருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா எளிமையா கசகசா இன்னைக்கு அதிகமான விலை விற்குது. அது சாதாரணமாக ஒரு 10 வருஷம் முன்னாடி 400 ரூபா 300 ரூபா இருந்தது. இன்னைக்கு 1000க்கு மேலே ஓடிப்பிச்சு. 1800 ரூபாய் 1500 ரூபாய் விற்குது. அப்போ அந்த கசகசா ஒரு 50 கிராம் வாங்கி லேசாக வறுத்து அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி, கழுவத்தில் அரைச்சா நல்லா இருக்கும். அப்படியே அது கழுவும். மிக்சியில் அரைச்சி ஒரு சில்வர் டப்பில் வச்சுக்கிட்டு இரவு படுக்கும்போது பசும்பாலை நல்லா காய்ச்சி அந்த பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அவர் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு 1 மணி நேரம் அப்படியே உலாவணும்னா தூக்கம் தானாக வந்துடும். ஆனால் தூங்க போக முன்னே ஒரு ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடணும். இழுத்து அப்படின்னா அங்கே உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியேடும். அப்போ அமிர்த காற்று எங்கும் நிறைஞ்சிருக்கும். கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும், கனவு வராது. இப்போ சில பேருக்கு சொறி சிரங்கு அதெல்லாம் வருது. அது ரொம்ப எளிமையான மூலிகை. குப்பைமேனி இலை உப்பு 2ஐயும் சேர்த்து அரைக்கணும். அம்மியில் கல் அம்மி இருக்குல்ல, அதில் அரைக்கணும். அதை 2ஐயும் சேர்த்து அரைச்சி காலையில் மேலே பூசிக்கணும். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும்னு சொல்லி ஒரு 6 மணிக்கு பூசிட்டு 9 மணிக்காக குளிக்கணும். அதே குப்பைமணி சாரை 2 மிளகு வச்சு அரிச்சு ஒரு 50 மில்லி குப்பைமணி சாரை சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேறிடும். குடலில் இருக்கிற குப்பை வெளியேறிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சொரிசரங்கு தானாக மறைஞ்சிடும். அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும். உள்ளுக்கு 50 மில்லி, பெரியவங்களாக இருந்தால் ஒரு 100 மில்லி சாப்பிடலாம். ஒரு 15 வயசு 10 வயசு பசங்களாக இருந்தால் ஒரு 50 மில்லி சாப்பிடலாம். வயதில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பையும் வெளியே தள்ளக்கூடிய மூலிகை தான் குப்பை மேனி. மேனினா அதை ரெகுலராக சாப்பிட்டு அந்த உடம்புக்கு நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி, அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார அதிகமான அந்த மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி தோல் சுருக்கம் வராது. இந்த தோல்லாம் சுருங்காது. இந்த மேனியாக இருக்குமா, அதுதான் குப்பை மேனி அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சித்த வேதம் வளர்க வளர்க, மக்கள் ஆனந்தமாக வாழ்க வாழ்க வளர்க.